எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா குட்டீஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. அங்கே ஒரு கீழே ஒருத்தன் விளையாடுறாங்க பாருங்க. எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி எக்ஸிபிஷன் போட போகிறாங்க. போக போகிறோம். போட்டு ஒரு மாதம் ஆயிடுச்சிங்க. ரம்ஜானுக்கு போட்டது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் போகலங்க. வருஷம் போகிறது வழக்கம். இந்த வருஷமும் அதே மாதிரி போகிறாங்க. அழுந்து போகிறாங்க பாருங்கள். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க. அங்கே வெளியே கீழே மண்ணில் ஒருத்தர் விளையாடுறான். உள்ளூர்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. வாங்க அங்கே போய் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தெரிலங்க. போயிட்டு பார்க்கலாம். காரில் தான் போகிறோங்க. எல்லாம் ஃபேமிலி சேர்ந்து போகிறதுனால காரில் போகிறோம். டின்னர் வந்து கட்டுங்க கடையிலே வாங்கி தரேன்னு சொன்னதுனால வாங்கி தராங்களா என்னன்னு தெரியல. சமைக்கலான்னா எல்லாம் விளையாடுறாங்க பாருங்கள். மிளமிளன்னு புழுகு மாதிரி மேய்வாங்க. வாங்க போகலாம். கார் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரலைங்க. ஈவினிங் ஆகிடுச்சு. வீட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டே போட்டாச்சு. போய் அங்கே போய் என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன இருக்க போகுதுன்றதை பார்க்கலாங்க. பாருங்க எல்லாம் மண்ணு தான் போதும். அந்த லீவில் எப்படி தான் நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோன்றது தெரியல. எல்லாம் மண்ணில் விளையாடுறாங்க பாருங்கள். சரி அங்கே போயிட்டு பார்க்கலாம். டான்ஸை பாருங்கள் எப்படி ஆடுற பாருங்க. டான்ஸ் நல்லா சொல்ல வேண்டியது தானே. சஸ்பென்ஸ் வராங்க. லைட் வச்சு நல்லா தெரியுது. பவுடர் அடிக்கல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பவுடர் ஒரு சொட்டு பவுடர் கூட அடிக்கல. நான் கூட ஒரு சொட்டு பவுடர் அடிக்கல. 5 கோடுகள். எங்க அக்கா ஆயிட்டாங்க. எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க பாருங்க. எல்லாம் ஸ்கூல் போய் வந்து அந்த ஜடையெல்லாம் பிச்சு போட்டு சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போ வாங்க போகலாம். காரும் வந்து வெளியே வந்தாச்சு. நம்ம காரும் ஹார்ன் அடிக்கிறாங்க வரலன்னு சொல்லி. வாங்க போகலாம். இல்லை ஒருத்தரா இடம் செட்டில் பண்ணலாம். ஆமா இழுத்துன்னு எல்லாம் பாட்டு கொண்டு நண்டு தெரியும்.
கண்ட்ரோலாக வச்சுன்னு வந்தாதான், இல்லைன்னா பர்ஸ் ஃபர்ஸ்ட் அபார்ஷன் தான் ஆக போகுது. சவுண்டில் கேட்குதா என்னன்னே தெரியல. பார்ப்போம் சவுண்ட் மிட்டாய்ஸ் 90s கிட்ஸ் மிட்டாய்ஸ். அழகியே உனை போலவே. தினேஷ் எங்க போறான்? அங்க போய் பார்த்துட்டு வரான் பேரும். பேய் அழகியே உனை போலவே. பாருங்க எண்ணெய் ஊற்றி பாவ் பஜ்ஜி போட்டு பின்னாடி சேருங்கயா.
காத்தாடி போலாடுது காத்தாடி போ பாட்டு போட்டுருவாங்க. பாட்டு போட்டால் நம்ம சொல்லே அப்படின்ட்டுருவாங்க. அதனால நான் வந்து அதெல்லாம் கட் பண்ணிட்டு போடுறேங்க. பாருங்கள், பார்த்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி போல் ஆயாச்சு. அவ்வளோதான், வீட்டுக்கு போகிறோம். எல்லாம் போகிறாங்க பாருங்கள். அவ்வளோதான், பாய் சொல்லு. பாய். வர ஆட்டத்துக்கு ஒரு பாய் சொல்லிடுங்க. இன்னும் அடுத்த வருஷம் தான் நம்ம வர போகிறோம். பாய். சாப்பிட்டு வந்துடும் சாப்பிட்டு வரோம். அண்ணா
என்ன பண்ணுற? சாப்பிட்டு முடிச்சுட்டு காரன் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் யாரும் வரல, நாங்கள் மட்டும் வந்துக்கிறோம். உள்ளெல்லாம் பசங்க ஏறுறாங்க பாருங்கள். டைம் 11 மணிக்கு வந்து பிரியாணி சாப்பிட்டு வீட்டுக்கு போக போகிறோம். வாங்க போகலாம். மிட் நைட் பிரியாணியாம்பா. எப்படி இருந்துச்சு பிரியாணி? சப்பாத்தி, பரோட்டா. நீ என்ன சாப்பிட்ட? நான் வந்து பரோட்டா, மட்டன் பிரியாணி ஆஃபு, அதுக்கப்புறமா சிக்கன் ஒரு பீஸு. சிக்கன் சாப்பிட சொல்லிட்டானே நீ? ஒரு பீஸ் அக்கா சிக்கன் சாப்பிடுது, ஒரே ஒரு பீஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு போயிட்டு உறக்கத்தை போட வேண்டியது தான். வேறு என்ன வேலைக்கு போகுது? கவின் எங்க? இங்கே தான் இருக்கிறோம். கவின் விளையாடுறதே வேலையை போச்சு. கவின் இங்கே இருக்கான் பாருங்க. கவின் அவ்வளோதான், அவங்களும் சாப்பிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா வீட்டுக்கு போய் தூங்க வேண்டியது தான். லைக் பண்ணிட்டு பாருங்க. பாய் கவின். பாட்டு போட்டுருவாங்க. பாட்டு போட்டா நம்ம தூங்குவாங்க. அதனால நான் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மணி போல ஆயாச்சு. அவ்வளவுதான், வீட்டுக்கு போறோம். எல்லாம் போறாங்க பாருங்க. போட்டுலாம் அவ்வளவுதான். பாய் சொல்லு. பாய். வர ஆட்டத்துக்கு ஒரு பாய் சொல்லிடுங்க. இன்னும் அடுத்த வருஷம் தான் நம்ம வர போறோம். பாய். இது ஒண்ணு மட்டும் என்ன பண்றது? சாப்பிட்டு வச்சுக்கோங்க. சொல்லு. சாப்பிட்டு வரோம். அண்ணா என்ன சாப்பிட்டு முடிச்சுட்டு காரன் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் யாரும் வரல, நாங்க மட்டும் வந்துக்கிறோம். உள்ளெல்லாம் பசங்க ஏறுறாங்க பாருங்க. டைம் 11 மணிக்கு வந்து பிரியாணி சாப்பிட்டு வீட்டுக்கு போக போறோம். வாங்க போலாம். மிட் நைட் பிரியாணியாம்பா. எப்படி இருந்துச்சு பிரியாணி? சப்பாத்தி, பரோட்டா. நீ என்ன சாப்பிட்ட? நான் வந்து பரோட்டா, மட்டன் பிரியாணி ஆஃபு, அதுக்கப்புறமா சிக்கன் ஒரு பீஸ். சிக்கன் சாப்பிடுறது தானே நீ? ஒரு பீஸ் சிக்கன் சாப்பிடுது, ஒரே ஒரு பீஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு போயிட்டு உறக்கத்தை போட வேண்டியது தான். வேற என்ன வேலைக்கு போகுது? கவின் எங்க? இங்கே தான் இருக்கிறோம். கவின் விளையாடுறதே வேலையை போச்சு. கவின் இங்க இருக்கான் பாருங்க. கவின் அவ்வளோதான், அவங்களும் சாப்பிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா வீட்டுக்கு போய் தூங்க வேண்டியது தான். லைக் பண்ணிட்டு பாருங்க. பாய் கவின்.